உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா, இந்த 2026ஆம் ஆண்டு கடகடன்னு ஆரம்பித்து ஜூலை மாதத்தில் வந்து நிற்கிது. நம்மளே எதிர்பார்க்கல. பல போராட்டங்கள், பல பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து கிட்டத்தட்ட அந்த வருடத்துடைய ஒரு பகுதிக்குள்ளே நுழைய போகக்கூடிய சூழ்நிலை இந்த ஜூலை மாதமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு கிரகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் சிறப்படைஞ்சிங்கன்னா அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்க என் நம்பிக்கையோடு உங்களுக்கு வீடியோ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம், ஜூலை மாதம் சுறுசுறுப்பு, வேகம், விவேகம், வெற்றி என்ற செயல்பாடை தாரக மந்திரமாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கிரகத்துடைய வலிமை சூப்பராக இருக்குது. அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு எப்போ வருகிறாரோ அப்போல்லாம் கையில் காசு இல்லைங்கிற நிலைமை வரவே வராது. அப்போ எப்போ சார் வராரு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏற்கனவே கையில் காசு உண்மையிலே இல்லை, ஜிபேயில் காசு இல்லை, ஃபோன்பேயில் காசு இல்லை, இருந்த காசு எங்கே போச்சுன்னே தெரியலை. அப்படிங்கிற நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். நாங்கள் பல போராட்டத்தை சந்திச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி என்பதாகிய நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அப்படியே காணாமல் போகுது. உங்களுடைய பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றத்தை, மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு கிரகம் கொடுக்கின்ற ஒரு வலிமையாக இருக்க போகுது. ஏன்னா 4ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிரன் எங்கே வர்றாருன்னா, ராசிக்கு 11ஆம் இடம் மேலே சிம்ம ராசிக்குள்ள வந்துடுவார். அப்போ சிம்ம ராசிக்குள்ள கேது இருக்காரே, தடையை பண்ணுவாரா, ஒரு அழுத்தத்தை கொடுத்துருவாரா? வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா உங்களுடைய லைஃப்பில் இந்த கேது சுக்கிரனுடைய காம்பினேஷன் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கிரக நிலையில் சூப்பராக இருக்குது. அதே உங்களுடைய சுய ஜாதகத்துலேயும் சுக்கிரன் சனி, அதாவது சுக்கிர திசையில் சனி புத்தி, சனி திசையில் சுக்கிர புத்தி. ஸோ இந்த சூட்சமங்கள் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் தான் மிகப்பெரிய யோகமான துலாம் ராசி என்பர்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. அதுபோல் கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் உங்களுக்கு அழுத்தங்கள் இருக்குன்னா, ஏதேனும் ஒரு சின்ன ஒரு டாமினேஷன் இருக்குன்னா அது சரி செய்யப்பட்டு நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக மிகப்பெரிய கணவன் மனைவியாக அந்யுன்யமாக வாழக்கூடிய வாய்ப்பு இந்த ஜூலை மாதத்தில் கிரகம் கொடுக்கும். அதாவது எப்போதுமே சுறுசுறுப்புக்கு பேர் போனவங்க தான் நீங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருட காலமாக உங்களால் முடியாது, இது நினச்சா நடக்காது அப்படின்னு சொல்லி உங்களை லாக் பண்ணிட்டாங்க. அந்த லாக்லேருந்து எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ ஒரு நல்ல மாற்றத்தை சந்திப்போம், எப்போ ஒரு முன்னேற்றத்தை சந்திப்போம் என்று எதிர்பார்க்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த ஜூலை மாதத்தில் கிரகத்துடைய தன்மை இருக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. சரியா? இருந்தாலும் நாங்கள் கவனமாக எதுவும் இருக்கணுமா, நாங்கள் நிதானமாக முடிவெடுக்கணுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம், பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா, உங்களுடைய அப்பாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அப்பா எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்க வண்டியில் போகிறாங்களா, எல்லாத்தையும் கொஞ்சம் கேட்ச் பண்ணுங்கள். A to Z உங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியணும். சரியா? ஸோ அதே மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணி என்ன பண்ணணும், நீங்கள் அதை கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா
உங்களுடைய அப்பா மகள் உறவு, அப்பா மகன் உறவு அற்புதமான மாற்றங்களையும் அற்புதமான செயல்பாடையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக, உங்களுடைய முன்னேற்றத்தை மட்டும் நீங்கள் எதிர்நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கிரகநிலையில் சூப்பராக இருக்குது. அதேபோல் துலாம் ராசி என்பவர்களுக்கு எங்கேயா பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க, அதை கொடுத்த பணம் வரவே மாட்டேங்கி என்ன பண்ண தெரியலங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்கன்னா, உங்கள் கொடுத்த பணம் உங்களை தேடி திரும்பி வருவதற்கான வாய்ப்பாக கிரகநிலையோட தன்மை சூப்பராக இருக்குது. மற்றவங்களுடைய குடும்ப ரகசியங்களில் மேக்சிமம் தலையிட்டவங்களுக்கு லாக் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால் மேக்சிமம் என்ன பண்ணக்கூடாது, மற்றவர்களுடைய குடும்ப ரகசியம் சார்ந்த விஷயங்கள், மற்றவங்களுடைய குடும்ப பிரச்சனைகளில் நீங்கள் பொதுவாகவே பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய துலாம் ராசி என்பவர்கள் இதிலெல்லாம் கவனமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு சரியான பாயிண்ட்ஸை மற்றவங்கள்ட்ட சொல்ல வைக்கணும்னு நீங்கள் போவீங்க, அது தவறாக சித்தரிக்கப்பட்டு உங்களை லாக் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் கிரகத்துடைய நிலைமை ஏற்படும். சரியா? இதெல்லாம் கரெக்டாக இருக்கக்கூடிய சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய துலாம் ராசிக்காரங்க எதை பற்றியும் கவலைப்படாமல், யாரை பற்றியும் வருத்தப்படாமல் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிரகநிலையில் சூப்பராக இருக்குது, சிறப்பாக இருக்குது. துலாம் ராசி ஆல்மோஸ்ட் மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த ஜூலை மாதம் முதல். நேர்களே, தற்போது வரை ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற செயல்பாடு மாற்றங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது தவிர்த்து இது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பொது பலன்களுடைய செயல்பாடு. ஜூலை மாதத்தில் கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய இருக்கும் இடத்த வச்சு உங்களுக்கு ஒரு 20-30% என்ன பண்ணியிருக்கோம், உங்களுடைய வாழ்க்கையுடைய என்ன சொல்ல ஆசைப்படக்கூடிய விஷயங்கள், கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். ஸோ இதை தாண்டி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது எப்போ நடக்கும், அது எப்போ நடக்கும், எப்போ கிடைக்கும், எப்போ முடியும், அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். காதலில் எப்போ வெற்றி பெறுவேன், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளையே டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வில்லங்கள் நம்ம விட்டு போவாங்களா மாட்டாங்களா. ஸோ அப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குன்னா, அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் சொல்ல நான் காத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் என்ன செய்யணும்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிடுங்க. உங்களுடைய முழு விவரங்களையும் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்களாகிய உங்களுக்கும் எனது மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கறைய வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சது தவறல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க,
உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்ற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவரு முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.